சிட்டி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. ஒரு அழகான கிராமத்தில் தீபாவளி பண்டிகை ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஏழை மக்கள் மட்டும் காட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தோட அம்மா மட்டும் வயலுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூட இருக்கிறவங்க அம்மா பையனும் பசங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வயலுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பசங்களுடைய அம்மாவும் தீபாவளி பண்டிகை எதுமா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக விளையாடணும், நீங்களாம் வயலுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. அந்த பசங்களும் ரொம்பவே சந்தோஷமாக துள்ளி குதித்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பசங்களுக்கு அப்பா கிடையாது, அவங்க பார்த்துக்கிறது ஃபுல்லாகவே அந்த பாட்டி மட்டும்தான். அதனால் அந்த பாட்டியும் தீபாவளி பண்டிகை எதுவும் அந்த பசங்களை எல்லாத்தையுமே குளிக்க வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் அந்த பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி முறுக்கு அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு அந்த பாட்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. சமைச்ச ஸ்வீட்ஸ் முறுக்கு எல்லாத்தையுமே உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த பசங்களும் பாட்டியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வயலுக்கு போன அந்த அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே புது ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் சமைச்ச ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாமி பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பசங்களும் அந்த அம்மாவும் தீபத்தை தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்கிறாங்க. அப்புறம் கம்பி மத்தாப்பு வெடிகள் எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வச்சு வெடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை குடும்பங்கள் எல்லாமே இப்படி தான் தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த தீபாவளி முடியுது. உங்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.